Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406-77057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் பேசுகிறேன். சமீபத்தில் மிக முக்கியமான 3 ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியும், ராகுவினுடைய பெயர்ச்சியும், கேது பகவானுடைய பெயர்ச்சியும் நடந்திருந்துச்சுங்க. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக காத்திருக்கார். சமீபத்திய பெயர்ச்சிகளை பார்க்கும்பொழுது பார்த்தா இதுவரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் கடந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கார். மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த ராகு பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான கும்பராசியில் சஞ்சரிக்க காத்திருக்கு. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய பலன்களும், பிறகு அடுத்து எதிர்வரக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியினுடைய பலன்களும், ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காத்திருக்கோம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் எந்த கிரகம் பயிற்சியானாலும் என்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது சில மாற்றங்கள் நடந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு கிரக பயிற்சியும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசிகளில் நீங்கள் முக்கியமானவர்கள். பொதுவாக இலகின மனசு இருக்கும், எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய குணம் இருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் சூதுவாது தெரியாத பழகக்கூடிய ராசி எதுன்னா அது மகர ராசின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்மளை அழிக்கத்தான் இவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட அவங்களுக்கும் விருந்தோம்பல் செஞ்சு அவங்களையும் வாழ வைக்கணுன்ற குணம் உங்களுக்கு கடவுள் இயற்கையிலே கொடுத்துருந்தது. இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து மகராசிக்காரர்கள் பட்ட வழியை வார்த்தையால் சொல்லணும்னா நிச்சயமாக முடியாது. சொல்ல முடியாத வழிகளையும், சொல்ல முடியாத ரணத்தையும், சொல்ல முடியாத சித்திரவதைகளையும் தான் மனசில் சுமந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. வழி தெரியாமல் வளர்ந்தேன் சார், நான் கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தேன் சார், கண்ணீர் தெரியாமல் வளர்ந்தேன் சார், சோகம் தெரியாமல் வளர்ந்தேன் சார், ஏமாற்றம் தெரியாமல் வளர்ந்தேன் சார் அப்படின்ற இத்தனை கேள்விகளுக்கும் இந்த 8 வருட வாழ்க்கை என்பது பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. எது சரி, எது நல்லவங்க, யார் கெட்டவங்க, எது பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், எதுலேருந்துலாம் நம்ம மீண்டு வரணுன்றதெல்லாம் கற்றுக் கொடுத்த உங்களுக்கு இப்போது சமீபத்திய ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி 5ல் இருந்த குரு 6க்கு வந்திருக்காரு. 3வது இடத்துல இருந்த ராகு 2ல் வந்திருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி 9ல் இருந்த கேது அஷ்டமத்தில் வந்திருக்கு. ஸோ மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கலக்கம் இருக்கும். ஏற்கனவே 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பெயர்ச்சி கிடையாது. அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்க போகிறது. அதுவும் சனி பகவான் இப்போ வக்ரகதியில் இயங்க ஆரம்பிச்சிருக்கார். ஸோ இந்த காலகட்டம் ஏற்கனவே குருவோட பலனும் இல்லை, 6ல் குரு மறைஞ்சிருக்கே, நமக்கு பெரிய பாதிப்புகள் வந்துருமோலாம் நீங்கள் பயப்பட வேணும். மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஸோ குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான இடத்தை பார்க்குறாரு. மெயினாக 10வது இடத்தை முதல் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு மகர ராசிக்காரர்களுக்கு இழந்த பட்டத்தையும் பதவியையும் பேர் புகழையும் மீட்டு தரப்போறாருங்க. வேலையில் ஏற்கனவே தொந்தரவாக இருக்குது, வேலையில் ஒரு பெரிய நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்ச மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலையில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். சார் வேலைக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பண ரீதியான விஷயம் மகராசிக்கு இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து கடுமையான ஸ்ட்ரகிள் கொடுத்ததில் அது ஒன்று. எவ்வளோ வந்தாலும் பத்தாது. 5ம் பத்தலை, 50ம் பத்தலை, 5 லட்சமும் பத்தலை, வர்றது 10 ரூபா இருந்துச்சுன்னா செலவு 12 ரூபாயாக போயிட்டு இருந்துச்சு. யார்கிட்ட போய் கடன் வாங்குறதுன்னு தெரியாமலே போராடிக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா மகர ராசியில் பிறந்த நீங்கள் கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள், யாருக்காக இருந்தாலும் செய்வீங்க. நல்லவனோ கெட்டவனோ தெரியல, நம்பி வந்துட்டா கொடுப்போம்னு சொல்லித்தான் உங்கள் வாழ்க்கையை இழந்தீங்க. இந்த 7.5 சனி நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அப்போ 10வது இடத்தை குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பட்டம், பதவி, பேர், புகழ், பணம் இது அத்தனையும் பன்மடங்கு நிச்சயமாக பெருகும். அடுத்த 11 மாதத்தில் எதிர்பார்க்காத பெரிய பண வரவு இருக்கும். அடுத்த 11 மாதத்தில் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷன் வேணும்னா ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஸோ சுபவரயம் பண்ண போகிறீங்க. சுபகாரியத்திற்கு 10 ரூபா செலவு பண்ணுவீங்க. ஏற்கனவே குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன் சார், நான் ஒரு 10,000 ரூபா, அந்த 10,000த்தை நான் ஒரு நல்லதுக்கு செலவு பண்ணணும்னு நினச்சோம்னா அது முடியாது, தேவையில்லாத செலவாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எந்த விரயங்கள்லாம் உங்களை தாண்டி ஒரு வீண் விரயமாக இருந்துச்சோ அந்த விரயங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஒரு சுப விரயமாக மாறக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் மகராசிக்காரர்கள்ட்ட ஒரு விரக்தி இருக்குங்க. என்னதான் நம்ம சாமி கும்பிட்டுட்டு நல்லதை செஞ்சு புண்ணிய பலன்களை செஞ்சு யாருக்கும் நான் கெடுதல் பண்ணலைங்க, எல்லாருக்கும் நல்லதான் நினைச்சேன், ஆனால் என்ன ஏன் கடவுள் இப்படி சோதிச்சுட்டாரு அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 12 குரு பார்க்கும்பொழுது உங்களுடைய ஜாதக ரீதியாக இறைவனுடைய அருளோடு
நீங்கள் எதை நினைச்செல்லாம் கவலைப்பட்டீங்களோ அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். எத்தனை தெய்வத்தை நீங்கள் கண்ணை மூடி அழுது வேண்டினீங்களோ அந்த தெய்வங்கள் அத்தனையும் உங்களுக்கு இறங்கி வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் கடல் கடந்த வாணிபமும் உங்களுக்கு வெற்றி அடையும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுற மகர ராசிக்கெல்லாம் இந்த பீரியட் வந்து ஒரு பீக் பீரியடாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம், புதியதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் பெரிய பெரிய நல்ல ஜாக்பாட்டான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வரும். மகரத்துக்கு அடுத்த முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். கிட்டத்தட்ட இந்த ஏழரச்சனி ஆரம்பிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழரச்சனி ஆரம்பிச்சதுல இருந்தே குடும்ப வாழ்க்கையை மகராசிக்காரர்கள் வாழ்ந்திருப்பாங்களான்னா சத்தியமா கிடையாது. எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. பொண்ணு போச்சு, பொருள் போச்சு, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. நான் நம்பி வந்தவங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் யார் மேலெல்லாம் அதிக பாசம் வச்சோனோ அவங்களாம் என்னை ஏமாத்திட்டாங்க. யாரெல்லாம் நான் நல்லவங்க நினைச்சோனோ அவங்களாம் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் மகராசிக்காரர்கள் புலம்பி இருக்கணும். பட் ஆனால் ஒன்று, இந்த 2வது இடத்தை குரு பார்க்கறதுனால இறைவன் புண்ணியத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் பெருகக்கூடிய காலம். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை சார், புருஷன் முண்டாட்டிக்குள்ளே சண்டை சச்சரவாகவே இருக்குது சார், எலியும் புனியும் கீரியும் பாம்பா வாழ்ந்துட்டுருக்குறோம் சார், நாங்கள் பாசமாக இருந்தால் கூட யாராவது ஒரு ஆள் 3வது நபரால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னா அந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும். குரு பார்வை 2 பார்க்கறதுனால வார்த்தைகளில் இருந்த தடுமாற்றம் விலகும், வாக்கு வன்மை கூடி வரும், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை அத்தனையும் பலிதமாக மாறும். உங்களை யாரெல்லாம் அலட்சியப்படுத்தினாங்களோ உங்களை சபையில் கூட்டு வச்சு உங்கள் கருத்தை கேட்பாங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் நீங்கள் விரும்பின துறையில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவன் கொடுப்பார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3ல் மறைஞ்சிருந்த ராகு பகவான் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. 2ல் ராகு வர்றது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சாதகமில்லாத இடம் தான். ஏன்னா 2ஆம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொன்னால் 2ல் ராகு இருந்துச்சுன்னா 8க்கு கேது வருவார். அப்போ 8ல் கேது இருக்கும்பொழுது என்ன நடக்கும்னா சர்ப்பதோஷத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்துது. இப்போ சர்ப்பதோஷம்னா என்ன பண்ணும் அப்படின்னா மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஆணாக இருந்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம், பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம். ஏன்னா இந்த காலகட்டம் தேவையில்லாத உறவுகளை ஏற்படுத்தும். இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் வரும், புதுசாக லவ் வரும், தேவையில்லாத என்னைக்கே விலைக்கு போனவங்களாம் திருப்பி வந்து பேசுவாங்க, அல்லது புதிய புதிய உறவுகள்லாம் அறிமுகமாகும். அதில் எங்கேயும் போய் நீங்கள் சிக்கிக்கக்கூடாது, உங்களை நீங்களே இழந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவுகளையும் பொறுப்புகளையும் தயவு கூர்ந்து ஒப்படைக்காதீங்க. யார் மேலேயும் அதீத அன்பு, அதீத பாசம், அதீத பற்று தயவு செஞ்சு வைக்காதீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட யாரெல்லாம் ரொம்ப கேரிங்காக இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்படுறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி 6வது இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு, 6ல் குரு மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்களில் புதிய முயற்சிகளை மகராசிக்காரர்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அடுத்த ஒரு 3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுலேருந்து ஒரு 3 மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருங்க, பெரிய டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்காதீங்க, பெருசாக தேர்ட் பார்ட்டியை நம்பி எந்த விஷயத்துலையும் உள்ளே போய் தலையை கொடுத்து மாட்டிக்காதீங்க. இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக விலகி இருந்தாலே போதும், உங்களுடைய வாழ்வு மேம்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 9ல் இருந்த கேது 8ல் வந்திருக்கிறதுனால அப்பாவோட இருந்து வந்த கருத்து மோதல், தந்தையார் வழி உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல், பூர்வீக சொத்து பத்து பிரச்சனை, இது எல்லாம் உங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஸோ புதுசாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கடன் வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருந்துட்டாலே போதும், உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த 7.5 சனியினுடைய கடைசி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. இந்த சனியினுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கும் காலத்தில் இப்போ சனியும் வக்கரமாயிருக்காரு. இந்த பீரியடில் கொஞ்சம் உடம்பையும் மனசையும் மகராசிக்காரர்கள் பார்த்துக்கணுன்றது என்னுடைய ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள். எந்த வழிபாடை செஞ்சால் மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ சனிக்கிழமை தோறும் மகர ராசிக்காரர்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை ஒரு 9 வாரம் உங்களுடைய குலதெய்வ கோவில் எங்கே இருந்தாலும் சரி, அல்லது காவல் தெய்வம் ஒன்று, குலதெய்வத்தை நீங்கள் கையெழுத்து கும்பிடணும், அப்படி இல்லாட்டி காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு பலன் தரும். அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தொடர்ச்சியாக 9 வாரம் குலதெய்வத்துக்கு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணி, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றி, அங்கே ஒரு சூளம் இருந்துச்சுன்னா அந்த சூளத்தில் சொருகி ஒரு பலி கொடுத்துட்டு வரும் பொழுது 7.5 சனியால் ஏற்படக்கூடிய ஒரு கரும தோஷமும் உங்களுக்கு விலகும். மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாமும் உங்களை விட்டு விலகும். இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வது
செய்வது நல்லது. அப்படி குலதெய்வ கோயில் எங்களுக்கு தூரமாக இருக்குது சார், போக முடியல அப்படின்னா, காவல் தெய்வ கோவில் ஐயனாரப்பனோ, மதுரை வீரனோ, சுடலமாட சாமியோ அல்லது உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடுகளோ உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வழிபாடை மட்டும் பண்ணிட்டு வாங்க, மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நேரம் இருப்பவர்கள் ஒரே ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. சரியால் ஏற்படக்கூடிய கர்மகாரியங்கள் அத்தனையும் விலகும். ஸோ மேற்கூறிய முக்கியமான விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு, ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்படின்னு நான் சொன்னணும், ஸோ அந்த விஷயங்கள் மீதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நல்ல முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பாவ கிரகத்தினுடைய பார்வையும் அல்லது பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கமும் நான் பல பேர்த்துக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கண்கூட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை தாண்டி மனசு தான் கடவுள். இந்த மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இறைவனிடத்தில் ஒருநிலைப்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளையும் பிரச்சனைகளையும் சத்தியமாக விரட்டியடிக்க முடியும். மேலும் பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இனி வரக்கூடிய அத்தனை வருடங்களும் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் பல்வேறு விஷயங்களை உங்கள் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்ருக்கிறேன். ஸோ அதுவரை ரெட்ரோ ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள். அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வயமே அருண்குமார். நன்றி, வணக்கம்.